பரபிரம்மம் உலகமாக விரிந்ததன் காரணமே அஞ்ஞானம் ஏற்பட்டது. இந்த கூற்று உண்மையா பொய்யா என்பது இன்றைக்கான முதல் கேள்வி. அற்புதமாக உங்கள் பதில்கள் அமைந்தன. கண்டிப்பாக இல்லை என்பதை அழகாக மறுத்து பேசினீர்கள். உலக உருவாக்கத்திற்கும் அறியாமைக்கும் சம்பந்தமே கிடையாது. பரபிரம்மம் உலகமாக விரிந்திருந்த போதிலும் ஞானத்தோடேயே இருக்க முடியும். அதற்கு ஜீவன் முக்தர்களே சாட்சி என்று அற்புதமாக ஆரம்பித்தீர்கள். சோ அது என்ன சொல்லுது? ஜீவன் முக்தி நிலை அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இந்த உலகத்துல இருப்ப, நீ இந்த உடம்போடவே இருப்ப, நீ நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இந்த உடம்புல இருந்துகிட்டே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்ப. பட் ஸ்டில் நீ முக்தன் என்றால் என்ன அர்த்தம்? உங்ககிட்ட அறியாமை இல்லை, இடத்துல அஜ்ஞானம் இல்லை, முழுமையான ஞான நிலையில் இருக்கின்றாய். உலகமும் இருக்கிறது, உடம்பும் இருக்கிறது, ஆனால் நீ ஞான நிலையில் இருக்கின்றாய் என்பது உண்மை என்றால், உலகத் தோற்றம் என்பது கண்டிப்பாக அஞ்ஞானத்திற்கு காரணம் என்று சொல்லுவதற்கு வழி இல்லை என்பதை அழகாக. அப்ப வேற என்னதான் காரணமா இருக்க முடியும் என்றால், நம்மளுடைய விருப்பு வெறுப்பும் தானே காரணமாக இருக்க முடியும் என்ற வாதம் வருகிறது. விருப்பும் வெறுப்பும் எதனால் வந்தது என்று கேள்வி கேட்டால், இந்த உலக தோற்றத்துல முக்குணங்களாக விரிந்து நல்லவன் கெட்டவன் உசத்தி தாழ்த்தி தங்கம் மண்ணுன்னு வந்தது. அதன் உயர்வு தாழ்வுன்னு எப்ப வந்துச்சோ அதன் விளைவு எனக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்று உருவானது. அதனால உலக தோற்றம் தானே இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு காரணம் என்று நாம் ஆராயும் அதே வேளையில், உலக தோற்றம் காரணம் அல்லப்பா, உலக தோற்றத்தை உண்மை என்று நம்பினாயெல்லாம் அது காரணம். பிரம்மம் பொய்யாகத்தான் இங்கே ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிறது. பிரம்மம் ஒன்றேதான் தங்கமாகவும் இருக்கிறது, மண்ணாகவும் இருக்கிறது. அது விளையாட்டிற்காக பொய்யாக தங்கமாகவும் மண்ணாகவும் இருப்பது எது என்றால் அந்த பியூர் பரபிரம்மே தான். இந்த உண்மை உனக்கு உணர்ந்திருந்தால், அல்லது இந்த உண்மை உனக்கு மறக்காமல் போயிருந்தால், இல்ல. அப்ப விருப்பு வெறுப்பு வந்ததுக்கு காரணம் என்னடான்னா, நீ பிரம்மம் என்பதை மறந்ததுதானே காரணம். பிரம்மமே ஆயிரம் ஆயிரம் ஜீவன்களாக இருக்கின்றது, பிரம்மமே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றான் என்று நீ புரிந்து கொண்டு அந்த புரிதலிலே எல்லாரும் பிசகாமல் இருப்பாயேயானால் அதுதானே ஜீவன் முக்தி நிலை. நான் ஜீவனாக இருக்கின்றேன். ஒருத்தன் உசத்தியா இருப்பான், ஒருத்தன் மட்டமா இருப்பான். ஒரு ஜீவன் அறிவில், அழகில் எல்லாத்துலயுமே உசத்தி, இன்னொரு ஜீவன் எல்லாத்துலயுமே மட்டம். இந்த ஜீவனாய் இருப்பதும் நான், அந்த ஜீவனாய் இருப்பதும் நான், வெறும் பண்ணுக்காக என்னோடு நான் ஆடுகின்றேன் என்று நீ இருந்திருந்தால், விருப்பும் வெறுப்பும் எங்கே நுழைந்திருக்கும்? அதனால் விருப்பு வெறுப்பு நுழைந்ததற்கு காரணம் உன்னை நீ மறந்த வந்தது. சரியா? சோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர் நானும் ஃபீல் பண்றேன். அடுத்த டிஸ்கஷனுக்குள்ள நம்ம அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி, மறக்க முடியுமா என்பது. அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் மறந்தது தானே விருப்பு வெறுப்பு உண்டானதுக்கு காரணமாக அமைந்தது என்று நாம் பார்க்கும்போது, கண்டிப்பாக பிரம்மம் ஜீவனாய் வந்த பிறகு, ஜீவதசை அடைந்த பிறகு, தான் ஜீவன் தான் பிரம்மமே என்ற அந்த ஞானத்தை மறந்தது அஞ்ஞானத்திற்கு காரணமானது. சோ மறந்ததுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அறியாமைக்கு காரணம். அதுக்கப்புறமா அது விபரீத ஞானமா என்னென்னமோ மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் நேற்று ஏதோ ஒரு கதை படிச்சேன். ஒரு ஆத்த கடக்கிறதுக்கு 10 பேர் போனாங்களாம். 10 பேர் அந்த கரை வந்ததுக்கு அப்புறமா, ஏய் எல்லாரும் வந்துட்டோமா அப்படின்னு எண்ணுங்கடா அப்படின்னா, தன்னை மட்டும் விட்டுட்டு ஒவ்வொருத்தனா எண்ணிட்டு வரான். தன்னை மட்டும் விட்டுட்டு எண்ணிட்டு வந்தா எல்லாருக்குமே கணக்கு 9 9 9ன்னு வருது. அப்போ இங்கே அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். என்னன்னா 10 பேர் இருக்கிறாங்கன்றதான உண்மை. ஆனா 9 பேரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இந்த நினைப்பு, இந்த மூடத்தனத்துக்கு, இந்த அறியாமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னை அவன் மறந்தது காரணம். சரியா? அவன் தன்னை மறந்ததால் தான் இங்கே அவன் அறியாமையில் அவன் 9 என்ற ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டான். இப்ப இந்த தன்னை மறந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒருத்தன் ஆத்தோட போயிட்டான்டா. இது விபரீத ஞானம். அதாவது இந்த 13வது அடுத்த அத்தியாயத்திலயா? ஆமா.
15வது அத்தியாயத்துல அழகா சொல்லியிருப்பாரு. க்ஷர அக்ஷர புருஷன் அப்படிங்கிற அந்த விரிவாக்கத்துல ஞானேஸ்வரியில இந்த பிரம்மத்தை மறந்த ஸ்திதி அக்ஷர புருஷன் என்று சொல்லுவார். அவன் ஒருத்தன் 9 பேர் தான் இருக்காங்க, 9 பேர் தான் இருக்காங்கன்னு தன்னை மறந்துவிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லவா? அது அக்ஷர ஸ்திதி. அதுதான் அறியாமைக்கு காரணம் என்று பெயர். ஆ கொஞ்ச ஞானேஸ்வரியில 2, 3 நாளைக்கு முன்னாடி நாம படிச்சோம். தான் பிரம்மம் என்றும் அறியாமல், தான் இன்னான் என்றும் உணராமல், மத்தியஸ்தில் என்னவென்றே தெரியாத நிலை இருக்கிறதே, அதற்கு பேர் அறியாமை என்று சொன்னார். அப்பன்னா என்ன அர்த்தம்? மறந்ததற்கு அறியாமை என்று பெயர். தான் யார் என்று தன்னையே அவன் புரிந்து கொள்ளாத நிலைக்கு அறியாமை என்று பெயர் என்று சொன்னார். அந்த அறியாம வந்ததன் விளைவு, டேய் அவன் ஆத்தோட போயிருப்பான்டா, விபரீத ஞானம் ஏற்பட்டது. அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். ஆனா அது மறந்தாதான் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ண முடியும். நான் உடம்பு என்பதை எப்போது நினைக்க முடியும் என்றால், நான் பிரம்மம் என்பதை நான் மறந்தால்தான் நான் உடம்பு என்பதை நிறைக்க முடியும். ஆதலால் மறந்தது என்பதுதான் இங்கே காரணமே தவிர, மற்றபடி உலகத் தோற்றம் காரணம் அல்ல என்ற ஒரு அற்புதமான விஷயங்களை பதிவிட்டீர்கள். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் செம்மையா வந்தது என்னன்னா, ஏன்பா உலகத் தோற்றம் வந்ததுக்கு காரணங்கிறியே, இன்னைக்கு நான் அந்த உலகத் தோற்றத்த வச்சுத்தானே ஞானியே ஆயிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த உலகத் தோற்றத்துல தான் குரு இருக்கார். அவர் பொய்யா தான் இருக்கார். பொய் தோற்றம் எனக்கு உண்மை என்று நம்ப வைத்து விட்டதே. இப்ப அதே பொய் தோற்றம் தான் அது உண்மை அல்ல, பொய் என்றும் உணர வைக்கின்றது. இல்லையா? அப்ப இந்த சாஸ்திரங்கள், பகவத்கீதை, சாஸ்திரம், வேதம், குரு எல்லாமே பொய் தான். யார் இல்லன்னா? பிரம்மமே தான் எல்லாமா வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, எல்லாமே பொய் தான். பொய்யான தோற்றத்தில் நான் மயங்கினேன் என்பது உண்மை என்றால், அந்த பொய்யான தோற்றம் அல்லவோ உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்தும் செல்லுகின்றது. உலகத் தோற்றம் காரணமாக முடியாது. எகெயின் உன்னை மறக்க வைத்தது அதுதான் என்றால், உன்னை நினைக்க வைத்ததும் அதுவாகத்தானே இருக்கிறது. அப்ப சம்திங் எல்ஸ் தானே காரணம். என்றால் உன்னை நீ மறந்ததுதான் காரணம். மறந்ததற்கு அந்த உலகத் தோற்றம் காரணம் எனில், உன்னை நினைவூட்டுவதற்கும் அந்த உலகத் தோற்றமே காரணமாக இருக்கின்றது. ஆதலால் உலகத் தோற்றத்தை நீ குறை சொல்லாதே. மறந்த உன் குற்றத்தை மட்டும் நீ பார் என்று அற்புதமாக சொன்னீர்கள். எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்டர்நெட்ட சொல்லலாம். டிவி சேனல்ஸ் எல்லாம் சொல்லலாம். இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அத பார்த்துட்டு எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா எல்லாமே கைக்குள்ள வந்துருச்சு, மொபைல்க்குள்ள வந்துருச்சு. இன்டர்நெட், மொபைல் இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா மொபைல்ல கைய தட்டுனா எல்லா விஷயமும் வருது. எப்படி குண்டு தயாரிக்கிறது போடுங்க, அழகா கூகுள்ல லட்டு லட்டா காட்டுது. எப்படி கொலை பண்றது, எப்படி தடயமே இல்லாம கொலை பண்றது கேட்டா கூட ஆன்சர் சொல்லுதுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? சோ, அப்போ எல்லாமே கைக்குள்ள வந்துருச்சு. அதே மாதிரி இந்த வயசு பருவத்துல எதெல்லாம் பார்க்கக் கூடாதோ, அது எல்லாமே அப்பட்டமா ஓப்பனா வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த இன்டர்நெட் யுகமும், இந்த மொபைல் யுகமும் தான் மனிதன் கெட்டுப் போறதுக்கு காரணம்னு சொல்லப் போறீங்களா? ஏங்க அதே இன்டர்நெட் யுகத்த வச்சுக்கிட்டு இன்னைக்கு Zoom கான்பரன்சிங்ல நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அது எது? இன்னைக்கு அ டெல்லியில எங்கெங்கேயோ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அத்தனை பேரும் ஒண்ணா உட்கார வச்சுக்கிட்டு நம்மள இப்படி ஒரு சத்சங்கத்துல உட்கார வச்சிருக்கே, அது எது? அதே டெக்னாலஜி தானப்பா. உலகத் தோற்றம் தான் உன்னை கெடுத்தது என்று கூறினால், இன்று அதே உலகத் தோற்றம் அல்ல இன்டர்நெட்ட தான் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இன்டர்நெட் அண்ட் மொபைல் போன்ஸ் இது கெடுக்கவும் செய்யுது, உன்னை அடுத்த படிக்கு உயரவும் செய்கின்றது என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, கண்டிப்பாக இதை நீ எப்படி காரணமாக சொல்ல முடியும்? கண்டிப்பாக உலகத் தோற்றம் காரணம் அல்ல. அப்போ எது காரணம் அப்படின்னா, நான் யார் என்பதை நான் மறந்ததே காரணம். உலகத் தோற்றமாக உருவான பிறகு, தோற்றத்தில் நான் யார் என்பதை மறந்ததே காரணம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்பா உலகத் தோற்றமாக பிரம்மம் உருவானது. பிரம்மம் உருவாகி உலகத் தோற்றமா மாறிய பிறகு, ஒட்டுமொத்த பிரம்மமும் தன்னை ஒன்றும் மறந்து விடவில்லையே! பிரம்மமே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றது. கிருஷ்ணா, மௌலி அவங்கலாம் இப்பயும் இருக்காங்க. உலகத்துல தான் இருக்காங்க. நம்மால சஞ்சீவன சமாதின்னா என்ன அர்த்தம்? தே நெவர் கோ. பிரம்மத்தோடு பிரம்மமாக ஐக்கியமாகவில்லை. நம்மை கரையேற்றுவதற்காக இந்த ஆலந்தி மண்ணுல இப்பயும் இருக்காரு. சரியா? அப்போ இவர்கள் என்ன அஞ்ஞானியாவா போயிட்டாங்க? உலகத் தோற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை
நம்மை போல் மறந்தவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பவர்களாக இவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆதலால் இந்த உலகத் தோற்றத்தை குறை சொல்வானே? இந்த உலகத் தோற்றத்துல எல்லாமே ஒண்ணும் அஞ்ஞானத்துல இல்லையே. இன்ஃபாக்ட் அஞ்ஞானம், ஞானம்ங்கிறதே மனிதனுக்கு மட்டும் தான் உண்டு. மத்த ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் கர்மாவ கழிக்கிறதுக்கு அனுபவிச்சு போறதுக்கு மட்டும் தான் இருக்கு. பறவைகள், பட்சிகள், விலங்குகள் என்று எவ்வளவோ இருக்கின்றனவே, அவைகள் எல்லாம் அற்புதமாக ஞானமாகத்தானே இருக்கின்றன. ஜஸ்ட் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. என்றெல்லாம் பார்க்கும்போது, நாம் உலகத் தோற்றத்தை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகமாக தோன்றிய பிறகும், நான் யார் என்பதை நான் மறந்துவிட்டு வாழ்வது மட்டும் தான் குறை என்ற ரீதியில் பார்க்கும்போது, உலகத் தோற்றம் அஞ்ஞானத்துக்கு காரணமா என்ற அந்த கேள்வி முற்றிலும் அர்த்தமற்ற கேள்வியா இருக்கின்றது. அப்ப உண்மையான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறந்ததுதான் என்பது போன்ற ஒரு விஷயம் வருகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட என்னன்னா, கனவு கண்டது தான் நான் வந்து அழுகுறதுக்கு காரணம். கனவுல புலி துரத்திட்டு இருக்கு. அப்ப நான் வந்து பயங்கரமா கஷ்டப்படுறேன். கனவு கண்டது தான் காரணமான்னு கேட்டா, அதே புலி துரத்திடுச்சு அப்படின்ன ஒரு கட்டத்துக்கு மேல வேகம் அதிகமா இருக்கும்போது, கனவுல இருந்து விழிச்சுட்டேன். இப்போ உன்ன விழிக்க வச்சது எதுன்னா புலி துரத்துனது தான். சாதாரண கனவா இருந்தா அவ்வளவு வேகமா விழிச்சிருக்க மாட்டேன். நிறைய கனவுகள் நமக்கு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும்போது டப்புன்னு விழிச்சுட்டு ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ உன்னை ஹார்ட் பீட்டை அடிக்க வைத்து உன்னை விழிக்க வைத்தது எதுன்னா கனவு. என்னடா இது? ஒரு பொய் தான் என்னை ஏமாற்றியது என்று சொல்லுகின்றாயே, அதே பொய் தானே உன்னை விழிக்க வைத்தது. பொய் உன்னை ஏமாற்றியதா? பொய் உன்னை விழிக்க வைக்கின்றதா? என்ற ஆழமான இந்த சிந்தனைகளுக்குள் நாம் செல்லும்போது, பொய்யை குறை சொல்வானேன்? பொய்த் தோற்றமாக பிரம்மம் பொய்த் தோற்றமாக உலகமாக இருக்கிறதப்பா, இல்லை என்று மறுக்கவில்லை. பிரம்மம் பொய்த் தோற்றமாக உலகமாக இருப்பதை நாம் குறை சொல்ல தேவையில்லை. அப்போ உலகத் தோற்றம் அஞ்ஞானத்துக்கு காரணமல்ல என்று தெளிவாகிறது. எது காரணம் என்று ஆராயும் போது மறந்ததே காரணம் என்று வருகின்றது. இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கேள்வியை கேட்கவா? அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா? அப்படியே கண்டினியூ பண்றேன். இப்போது இன்னொரு பெரிய கேள்வி வந்துவிட்டது. பிரம்மம் தன்னை மறக்க முடியுமா? பிரம்மம் தன்னை மறக்க இயலுமா? தன்னையே அது மறந்து விட்டது என்றால், பின் அது எப்படி தன்னை நினைவூட்டிக் கொள்ள முடியும் என்ற அடுத்த கேள்வி வந்துவிட்டது. சரியா? சோ, ஃபர்ஸ்ட் கேள்வி இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த முக்கியமான கேள்விக்கு நம்ம போறோம். பிரம்மம் உலகமாக பொய்த் தோற்றமாக விரிந்த பிறகு, அது தன்னை முழுவதுமே மறந்துவிட்டு விளையாடுகிறதா? அல்லது மறக்காமல் விளையாடுகிறதா? என்பது அடுத்த கேள்வி. சரியா? இப்ப இந்த கேள்விக்கு விடை காணும்போது, நாம் முக்கியமாக ஒரு நடிகனை கொண்டு வந்து நம்ம ஆராயலாம் என்று முடிவெடுத்தோம். ஒரு சிவாஜி கணேசன் நடிக்கின்றார் என்றால், அவர் வந்து படத்துல நடிக்கிறார். அவருக்கு பேர் என்னன்னா, அவர் நடிச்சார்னா என்ன வேஷம் போடுறாரோ அந்த கேரக்டராவே மாறிடுவாருப்பா என்று பொதுவாக அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. சரியா? இப்போது அவர் கேரக்டராகவே மாறிவிடுவார் என்பது உண்மை எனில், பின் அவன் டேக் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் வெளிய வர முடியாதுல்ல. டேக் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கூட, நான் ராஜா, அவன் ராஜா வேஷம் போட்டுட்டு இருக்கான்னா, நான் ராஜான்ற ஃபீலிங்ல தான் இருப்பானே தவிர, டேக் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நடிகன் என்ற ஃபீலிங்க்கு அவனால வர முடியாது. அப்ப அடுத்த செகண்ட் தான் நடிகன் என்ற ஃபீலிங்க்கு டேக் ஓகே சொன்னதுமே வர்றான். ஸ்டார்ட்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு நடிகனை மறந்துவிட்டு அவன் செல்லுவது போல் தெரிகின்றது. அவன் உண்மையில் மறக்கவில்லை என்பது எப்போது நமக்கு உணர்வாகிறது என்றால், கேரக்டராவே மாறிட்டான்றான் என்ன வேணா சொல்லிக்கலாம். அப்ப அவன் தன்னை மறப்பது போல் உங்களுக்கு தெரியலாம். ஆனா மறக்கவில்லை என்பதை நாம் எப்போது உணர்கின்றோம் என்றால், ஷாட் ஓகேன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, டக்குன்னு அவன் நடிகனா தான் ஃபீல் பண்றானே தவிர, அந்த ராஜாவா அவன் ஃபீல் பண்றது இல்ல. அப்ப அந்த இடைப்பட்ட அந்த நடிக்கின்ற அந்த காலகட்டத்துல மட்டும் தான் அவன் தன்னை ராஜா என்று நினைத்துக் கொள்ளுகின்றான். ஆனால் அப்போதும் தன்னை நடிகன் என்ற நினைவு அவனுக்குள் இருந்து கொண்டே இருப்பதன் விளைவு, அவன் ஓகே சொன்னதும் அவன் நடிகனாக ஃபீல் செய்ய முடிகிறது என்ற வாதம் வருகிறது. சரியா? இப்ப என்ன வாதம் வந்துருச்சு அப்படின்னா, சான்ஸ் இல்லன்ற வாதம் வருது. அதாவது தன்னை மறந்து வேஷம் போட முடியாது. பிரம்மம் தன்னை முற்றிலும் மறந்துவிட்டு இங்கே ஒரு கேரக்டரைசேஷன் பண்ண முடியாது
என்ற வாதம் வருகிறது. 2 ரீசன் வருது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னா, அது உண்மையிலேயே மறந்திருந்தான் அப்படின்னா, அவனை எப்படி நினைவூட்டுவது? நினைவூட்டுவதற்கான வழியே இல்லையே. ஏன்னா, மறந்தவன் தான் தன்னை நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். அப்ப மறந்தவன் அப்படின்னு சொன்னாலே, தன்னை அவன் மறப்பது போல் இருந்து தன்னை தானே நினைவூட்டிக் கொள்ளவும் வேண்டியிருக்கின்றது. மறப்பது, நினைப்பது இங்க பயங்கர கன்ஃப்யூஷனா இருக்கேப்பா. எத வச்சு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஸ்திதிகள் எல்லாம் பிராக்டிகல் ஸ்திதிகள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. பிராக்டிகல் இந்த ஸ்திதிகள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம முழுசா ஸ்ரீகாந்தன் தானே நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பிரம்மம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் நானும் ஒண்ணுங்கிற ஃபீலிங் எனக்கு எங்க வருது? அட போப்பா நீ வேற. நீ என்னதான் சொல்லிக் குடுத்தாலும், ஆளாளுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது, பிரம்மம், நானும் பிரம்மம், அவர்களும் பிரம்மம், அதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம். சும்மா நாச்சுக்கும் இது ஒரு வேஷம், இது ஒரு வேஷம், அது ஒரு வேஷம். அப்படின்னுட்டு பேக்கிரவுண்ட்ல கூட எங்கேயோ கூட இல்லையேப்பா. இது என்னமோ தெளிவா இல்ல இருக்கு. சுத்தமா எல்லாம் மறந்திருக்கோம் அப்படின்னுட்டு ஒரு டவுட் வருது. சரியா? சுத்தமாக மறந்திருக்கோமா? இல்லையா? என்பதுதான் இப்போ ஒரு கேள்வியே. இப்போ அமிர்த அனுபவத்துல ஞானதேவர் வந்து அறியாமை என்று ஒன்று இல்லவே இல்லை. அனைவரும் அனைத்தும் தெரிந்தேதான் செய்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி நேத்து நானும் சுதாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டேன். என்னை நான் மறந்து விட்டிருக்கின்றேனா? என்னை நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேனா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி. என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் உடல் என்று நீ சொல்லுகின்றாயே, உடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது, இந்த உடல் நீயே உடல். நான் இந்த உடம்பு தானே, உடம்பு தானே, உடம்பு தானே நீ என்றால், நான் உடம்பு என்று உணர்வது எது? உடம்பே நீ என்றால், நான் உடம்பு என்று உணர்வது எது என்ற ஒரு கொஸ்டின் வருது. நான் இதுதான் நான் என்று ஏதோ ஒன்று தானே உனக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. வருதா இல்லையா? இது வேக்கிங்ல. அடுத்து ட்ரீம். நீயே உறங்கிட்ட அப்படிங்கிற. நீயே வந்து உறங்குனதுக்கு அப்புறம் ஒரு கனவு வந்தது. அப்ப கனவுல வந்தது யாரு? விடு. கனவு எப்படி உனக்கு ஞாபகம் வந்தது? விழித்த பிறகு நீ என்னென்ன கனவு கண்டாய் என்பது உனக்கு எப்படி தெரிந்தது? நீயே தூங்கிட்டேடா. நீ தூங்குனதுக்கு அப்புறம் என்னமோ நடந்தது ஒரு உலகத்துலங்கிற. ஆனா அது என்ன நடந்தது உனக்கு எப்படி தெரிஞ்சது? விழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னே வச்சுக்கோ. விழிச்சதுக்கு அப்புறம் நினைவூட்ட முடிந்தது இல்லையா? நினைவூட்டியது யார்? ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சரியா? சரி அடுத்து டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டேன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஒரு மண் தெரியல தான். ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு செம்ம தூக்கம்டா. இன்னைக்கு சரியில்லங்க. டிஸ்டர்ப்டா தான் இருந்தது என்னுடைய ஸ்லீப். இன்னைக்கு செம்ம டீப் ஸ்லீப்புங்க. என்று உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா நீ தூங்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வந்து உனக்கு சொல்லிக் குடுக்குறானா, இன்னைக்கு நீ டீப்பா ஸ்லீப் பண்ண அப்படின்னு. நீ தூங்குனதுக்கு அப்புறம் நீ என்ன கனவு கண்ட அப்படிங்கிறத ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்து அவன் உனக்கு சொல்லிட்டு இருக்கானா, நீ இதுதான்டா கனவு கண்டன்னு. இப்ப வேல்டிங் வேலைல நீ என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத உனக்கே ஒருத்தன் உணர்த்திட்டு இருக்கானா? யார்றா அவன்? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டேன். சூப்பரா சுதா சொல்லிட்டா ஆன்ஸர. அண்ணா, நமக்குள் மைக்ரோ ஐ, மெகா ஐ என்று 2மே இருக்கிறது என்று நீங்கள் சொன்னதை மறந்து விட்டீர்களா? தூங்கியது மைக்ரோ ஐ. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது மைக்ரோ ஐ. ஆனால் மெகா ஐ எப்போதும் எந்நிலையிலும் சாஸ்வதமாக நம்முள்ளே நம்மை அனைத்துமாக நம்மை ஆட்டிவித்துக் கொண்டிருக்கிறதே அதுவல்லவோ? என்னை தூக்கத்திற்கு அழைத்துச் சென்றதும் அந்த மெகா ஐ தான். தூங்க வேண்டும் என நினைத்தால் போதும். என்னை ஆட்டுகின்றவன் அல்லவல்லவா அவன் அல்லவா? தூங்க வைத்தது அவன். கனவு காண வைத்து, அந்த கனவை எனக்கு அழகாக சொல்லிக் கொடுத்ததும் அவன். டீப் ஸ்லீப் என்றதை எனக்கு உணர்த்தியவனும் அவன். இப்படி என்னுடைய மெகா ஐ எப்போதும் என்னில் இருந்து கொண்டு என்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றதன்னா, என்று ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். சோ அதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வர்றோம் அப்படின்னா, நீ மைக்ரோ ஐயா இருக்கிற அப்படின்னாலும், மெகா ஐயும் உன் கூடவே தான் இருக்கு. ஏன்னா நான் மெகா ஐய நடிகன்னு வச்சுக்கோங்க. மைக்ரோ ஐய கேரக்டர்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நீ என்னதான் வேஷம் போட்டு உன்னை நீ மறந்துட்டேன்னு நெனச்சிட்டு இருந்தாலும், உன்னை நீ மறக்கல.
ஏன்னா அந்த மெகா ஐ உன்னை நினைவூட்டிக் கொண்டே தான் இருக்கிறது. மெகா ஐ என்று உன்னுள் எப்போதும் இருந்து கொண்டு உனக்காக எல்லாமே உனக்கு செய்து கொண்டே தான் இருக்கிறது. உன்னை நீ மறக்காமலே தான் நீ மறந்து கொண்டிருக்கிறாய் என்று புரிகிறதா? மெகா ஐ என்பது நீதான். கேரக்டர் நடிகனும் நீதான், கேரக்டரும் நீதான். ஆனா நீ என்னதான் கேரக்டரைசேஷன் பண்ணினாலும், நடிகன் உன்னை உன்னை வழிநடத்திக் கொண்டு தான் இருக்கின்றான். ஏன்னா, நீ வந்து அந்த வேஷத்த போடணும்னு நினைக்கலாம். அந்த வேஷத்துல நடிக்கிறது யாரு? நடிகன் தானே நடிக்கிறான். என்ன வேஷம் தனியா இன்னொன்னு வந்துருச்சா? நடிகன் தான்டா வேஷமாவே போனான். அப்ப அந்த நடிகன் தான் இவன் என்ன மாரி கேரக்டரைசேஷன் பண்ணணும்னு நெனைக்கிறானோ, அது எல்லாத்தையுமே நடிச்சதே நடிகன் தானே! நடிகன எங்க தூக்கி போட முடியும் உன்னால? அப்படி மெகா ஐய தூக்கி போட்டு எங்க இந்த மைக்ரோ ஐ வரும்? மெகா ஐ தானே மைக்ரோ ஐயாவே உட்கார்ந்திருக்கு. அப்புறம் என்ன 2ஆ நீங்க பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? அப்ப மெகா ஐ தன்னை மறந்து மைக்ரோ ஐயாக இருந்தது என்று சொல்லுவதற்கு வழி இல்லை. இருப்பதே ஒன்று என்றால் ஒன்று ஒன்றையே மறக்க முடியுமா? என்ற கேள்விகள் எல்லாம் மிக அற்புதமாக எழுகின்றன என்று புரிகிறதா? அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, மறந்து நம்மெல்லாம் இப்போ வந்து கேரக்டரைசேஷன் பண்ணிட்டு இருக்கோமா? மறக்காம பண்ணிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற டிஸ்கஷன்க்குள்ள போயிட்டு இருக்கோம். மறக்காம தான் பண்ணிட்டு இருக்கோமோ! அப்படிங்கிற மாதிரி வருதுல்ல. சரி. மறந்தே போயிருந்தால் தீர்வொன்று உண்டோ? நம்ம ஞானியாக முடியும்னு நெனச்சுட்டு இருக்கேங்க. மெகா ஐ என்று நமக்குள் ஒன்றுமே இல்லை. வெறும் மைக்ரோ ஐ மட்டும் தான் இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் மைக்ரோ ஐயா இருக்க வேண்டியதுதான். 2 ஆயிடுச்சு இல்லங்க. ஆனா மெகா ஐ தான்ப்பா இப்ப மைக்ரோ ஐயா இருக்கு அப்டின்னாப்பா, அந்த மைக்ரோ ஐ, மெகா ஐ தான் நான் என்று ரியலைஸ் பண்ண முடிகிறது. அப்டின்னா அது ரியலைசேஷன்ல தான் இருக்கு பெர்மனன்ட்டா. இப்பதான் எனக்கே புரியுது. ஞானேஸ்வரி சாரி அமிர்த அனுபவத்துல அறியாமை என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு ஆணித்தரமா மறுத்ததற்கு காரணம் இதுதானோ? உன்னை நீ மறப்பது என்பது சாத்தியமே இல்லை என்று அவர் வாதிட்டது இதுதானோ என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்ப இந்த நேரத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் உனக்கு தோணுது. நான் இதுக்கு முன்னாடி அடிக்கடி எனக்கு நெறைய பேஷண்ட்ஸ் லைக் கவுன்சிலிங்காக வர்றாங்க இல்லையா? ஸோ அவங்கள நான் டீல் பண்ணி நான் ஒரு கருத்துக்கு வந்திருந்தேன். அது கூட நான் கிளாஸ்ல அடிக்கடி பிரசன்ட் பண்ணியிருக்கேன். அத நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளா இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட்டுக்காக வைக்கிறேன். இப்போ பைத்தியம் என்றால் என்ன? கான்ஷியஸ் மைண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே போட்டு வச்ச பதிவுகள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்த பார்த்ததும் இது நல்லது, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது என்பதெல்லாம் இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு நமக்கு தெரியும். எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ்ல டேட்டாவா இருக்கு. இது சரி, இது தவறு, இத பண்ணா என்னென்ன கான்சிக்வென்சஸ் வரும், இதெல்லாம் பண்ணா என்னென்ன வரும். இது எல்லாமே அழகா நமக்கு சப்கான்ஷியஸ் எடுத்து குடுக்கும். இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது, ஒருத்தனுக்கு சண்டை வருது. எதுக்கும் எதுக்கும் சண்டை வருது அப்டின்னா, தன்னுடைய தனக்குள்ளேயே தனக்கு சண்டை வருது. இப்போ ஒரு பொண்ண பார்த்தவொன்னே அவனுக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணுது. எதுக்கு? கான்ஷியஸ் மைண்டுக்கு தோணுது. இன்னொரு மைண்டுக்கு தோணுது. என்ன தோணுது? "டேய் கட்டி பிடிச்சேன்னா உன்ன எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்கடா. கட்டி பிடிக்காதடா" அப்டின்னுது. கட்டி பிடிக்காத, கட்டி பிடிச்சா பிரச்சனை ஆயிடுமா? ஆனா முடியலையே என்னால. கட்டிப்புடி. ஒரு மனம் கட்டிப்புடி என்று சொல்ல, இன்னொரு மனமே கட்டி பிடிக்காதே என்று சொல்ல, தடுமாற்றத்திற்கு ஸ்ட்ரெஸ்ன்னு பேரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தி பீப்பிள்ஸ் ஹூ ஆர் இன் அ கன்ஃப்யூஷன் அலோன் வில் பி இன் தி ஸ்ட்ரெஸ். ஒரு பெரிய கிரிமினல் 100 கொலை பண்ணவன் ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாட்டான். பின் லாடன் ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாட்டான். when you completely do a negative things without any confusion, ஈவு, இரக்கம், தயை, தாட்சணியமே இல்லாம கொலை பண்றவன் ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாட்டான். அவன் கவலைப்படுவான். ஒரு நேரத்துல கவலைப்படுறத நான் சொல்லல. ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு பைத்தியக்கார நிலைக்கு போறத நான் பேசிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெஸ்ன்றதுன்னு பைத்தியக்கார நிலைக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரெஸ். இவன் யாரு அப்படின்னு கேட்டா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவன். ஒரு மனசு செய்யுன்னுது, இன்னொரு மனசு செய்யாதேங்குது. இந்த 2 பேருக்கிட்ட முடிய பிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா? இந்த நேரத்துல இந்த சண்டையில அவன் என்ன பண்ணணும்னு தெரியாம, அதுக்கு அடுத்து முத்திர ஸ்டேட்டுக்கு கொண்டு போறது என்ன அப்படின்னா, "டேய்! இந்த 2 மைண்ட்ல நீ வாழ்ந்துட்டு இருந்தீன்னா செத்தே சுண்ணாம்பு ஆயிடுவ. உற்றோர் மைண்ட" எந்த மைண்ட? நல்ல மைண்ட தான் விட சொல்லணும். வேற என்ன மைண்ட விட சொல்லணும்? காப்பாத்துறான்ல, "டேய்! கட்டி பிடிச்சேன்னா உனக்கு கெட்ட பேர் ஆயிடும்டா" அப்படின்னு சொல்றான் இல்லையா? கெட்ட பேராவது, மண்ணாவது. அந்த மைண்ட தூக்கி குப்பையில போடு. தோன்றதெல்லாம் பண்ணுடா. அதான்டா உனக்கு சந்தோஷம். இப்படி வந்து இன்னொருத்தன் வந்து உன்ன சாகடிச்சுட்டு இருக்கான். என்று சொல்லும்போது, அந்த கான்ஷியஸ்ல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானத்த அவன் வேண்டுமென்றே இழக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் வேண்டுமென்றே அந்த மைண்ட யூஸ் பண்ண வேணாம்னு நெனைக்கிறான். எந்த மைண்ட?
பின்னாடி என்ன கான்ஷியஸ் பண்ணும், அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் என்ற அந்த அழகாக எச்சரிக்கின்ற தன்னுடைய மனசாட்சி என்ற அந்த மைண்ட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளு பைத்தியமாவே மாறுறான். தோன்றதெல்லாம் பண்றான். ரோட்ல ஒரு பொண்ணு போனா கட்டி புடிச்சு கிஸ் அடிக்கிறான். சரியா? இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் வேற இருக்கு. அவன் மனநிலை சரியில்லாதவன், அதனால அவனுக்கு தண்டனை குடுக்காதீங்கன்னு ஒரு ஃபீல் வேற நமக்கு வந்துருச்சு. இது ஆடட் அட்வான்டேஜா ஆயிடுச்சு. அதனால இவன் யூஸ் பண்றதே இல்ல. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அத்தன பேருமே டாக்டர்ஸ் கேனாட் கிவ் எனி தீர்வு. டாக்டர்ஸ் தீர்வு கொடுக்க முடியாது. அவங்க டேப்லெட்ஸ் குடுத்து அவங்கள வந்து ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ஏன்னா மனசு தான் வந்து பேசிக்கலி குழப்பத்துக்கு காரணம் இல்லையா? போட்டு அவனே அவனுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கான்ல. இவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால தானே இவன் ஆஃப் பண்ணி வச்சான். சண்டைய குறைக்கணும்னு நினைச்சோம்னா, டேட்டாவே ஆஃப் பண்ணிடணும். அப்படின்னா நல்லா ஊசிய போட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மைண்டையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருது. மைண்ட் ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போயிருது. த்ரூ பிசிக்கல் ஊசி மூலியமா அத பண்றாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவனுக்கு மனசு ஓடுனா தானே கஷ்டம். அந்த ஓட்டத்து கஷ்டத்தினால தானே இவன் கான்ஷியஸ தூக்கி வச்சான். இப்போ அது ஓடவே ஓடாது. அவன் பாட்டுக்கு அசம்பந்த மாரி இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பான். சரியா? இப்படி தன் மனதை ஓட்டாமல் இருந்து விட்டால் மட்டும் அதுக்கு தீர்வாக முடியாது. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மேபி அவங்க மறுபடியும் மனசு ஓடும்போது, பழைய சண்டை அந்த டேட்டா கொஞ்சம் மறந்து போயிடுச்சுல்ல. அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மந்தமா வெளிய வரும்போது, அவன் கான்ஷியஸ யூஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டான்னா, அவன் பைத்தியத்திலேருந்து வெளிய வந்துட்டான்னு அர்த்தம். அவன் அதுக்கப்புறமும் வந்து வெளிய வர வேண்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னா, அவன் பைத்தியக்காரனாவே இருக்கான்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸ்ல இவர்கள் ஒரு சுகத்தை அடைகிறார்கள். என்ன சுகத்த? ஆஃப் பண்ணி வைக்கிறதுல ஒரு சுகத்தை அடைகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும், எப்போது வேண்டுமானாலும் தான் விழிக்க முடியும் என்று. ஆனால் வேண்டாம் என்று இவர்களாக விரும்பியே பைத்தியக்கார வேஷம் பூண்டு திரிகிறார்கள். ஞானிகள் இவர் ஞானிகள் வந்து நம்மள வந்து எல்லாரும் பெரிய மனுஷன்னு சொல்லிடுவானேன்னு பைத்தியக்கார வேஷம் போட்டு திரிவாங்க. இவங்கெல்லாம் தமசிக்குல ஒரு சுகம் கிடைக்குதுன்னு பைத்தியக்கார வேஷம் பூண்டு திரிவது. ஏனென்றால், திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லியது போல், ஒரு பைத்தியக்கார நிலையில் இருக்கும் ஒருவன் தான் பைத்தியம் என்பதை உணர்ந்து தானாக தெளியாமல் அந்த பைத்தியம் தெளியாது என்ற உண்மையை வைத்து நாம் பார்க்கும்போது, அவர்கள் உண்மையில் பைத்தியம் போல் வேஷம் கட்டியிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டியிருக்கின்றதே தவிர, முழுமையாகவே அவர்கள் பைத்தியம் என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தீர்வே இல்லன்னு ஆயிடுது. நெக்ஸ்ட் ஜென்மத்துல பிறக்கும்போது அவன் பைத்தியமா பிறக்க போறான். அவன் கான்ஷியஸோட தான் பிறக்க போறான். ஏன்னா இந்த டேட்டா எல்லாம் மறைஞ்சிருச்சு. இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்துருச்சு. அப்ப மறுபடியும் கான்ஷியஸோட தான் வரும். சோ என்ற இந்த எக்ஸாம்பிள்ஸையும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து பார்க்கிறேன். நம்ம எல்லாம் வந்து செம்மையா பக்காவா வந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர்களாகத்தான் தெரிகிறது. நான் பிரம்மம் என்பதை இன்னமும் நமக்கு ஏன்னா நீ பிரம்மம்ங்கிறத நான் ஒரு குரு வந்து சொல்லிக் குடுக்குறாரு. நீ வந்து பிரம்மம் தான் அப்படின்னு சொன்ன உடனே, அவன் பிரம்மமாக முடியும் என்றாலே, அவன் பிரம்மம் என்பது தனக்கும் தெரிகிறது என்று அர்த்தம். ஏன்னா மறந்தவன் தான் நினைவூட்டிக் கொள்ள முடியும். இன்னொருத்தர் நினைவூட்டலாம் முடியாது. செல்ஃப் ரியலைசேஷன்னு பேரு ஆன்மீகத்துக்கு. யூ ஹேவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப். அப்படின்னா நீயா தானே இப்ப மறைச்சு வச்சிருக்க. அப்ப நீயா வந்து நினைவூட்டிக்கோ என்பதாக வருகிறது. இருப்பிறதே ஒண்ணு அப்படிங்கிறப்போ, எல்லாமாக நீ இருந்து கொண்டு, இது இது மட்டுமே நான் என்று நினைத்துக் கொண்டிருப்பது போல் இருப்பதும் கூட, நீயாக செய்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. சரியா? இருந்தாலும் என்னப்பா சொல்ற? பிராக்டிகலா அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ என்ன வந்து நாங்க நல்லா நடிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற. ஏன்னா, அதுவும் நம்ம குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா தெரியும். ஐ ஆம் ஆல் என்று அல்லது கிருஷ்ணா ஃபீல் என்ற அந்த அற்புதமான உணர்வுக்குள் சென்றால் எத்தனை ஆனந்தம் கிடைக்கும் என்று. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த உடம்பே நான் வச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி வாழ்றோம் அப்படின்னா, நம்மள எப்படி நம்ம தெரியாம மறந்துட்டு வேஷம் போடுறோம்னு சொல்றதுக்கு? நினைவூட்டிய பிறகு உங்களுக்கு நினைவுக்கு வந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எரியும். இதெல்லாம் மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்னு நெனச்சு தான் வந்தோம். வேற நினைவூட்டிட்டாங்க. பரவால்ல. இருந்தாலும் இருந்து போ நம்ம இப்படியே இருந்துடலாம். ஸோ அதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. நான் அஞ்ஞானி என்று ஒருவன் சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு தெளிவாக தெரிகிறது. நான் ஞானி என்று. எந்த ஞானத்தால் தன்னை அஞ்ஞானி என்று உணர்ந்தானோ, அந்த ஞானம் அவனை யார் என்று காட்டிக் கொடுக்காதோ,
என்ற அந்த கேள்விகள் தான் மெயினா அமிர்தனுபவத்துல அவர் கேட்டிருக்காரு. அப்ப அனைத்தையும் அனைவரும் தெரிந்தேதான், புரிந்தேதான் செய்கிறார்கள் என்பது அவரின் வாதமாக அங்கே வருகின்றது. அப்படி இருக்கும்போது, இங்கே அஞ்ஞானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற அந்த வாதங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, 2வது நடிகன் தன்னை மறந்து நடிக்கவே முடியாது என்ற ஒரு வாதமும் பார்க்கும்போது, ஏன்னா டேக் யோகன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி வரவே முடியாது அதுக்கப்புறமா. எப்பயுமே வர முடியாம போயிரும். ஏன்னா அவனா தான் மறந்தான். அப்ப அவனா தான் நெனச்சுக்கணும். அப்ப அவன் மறக்கும்போது பேக்கிரவுண்ட்ல மறப்பது போன்ற ஒரு ஃபீலிங்கோட தான் அவன் மறந்துட்டு இருக்கான். மெகா ஐ காணாம போகாது. மெகா ஐ மைக்ரோ ஐயாக இருக்கும்போது மெகா ஐ இருந்து கொண்டு தான் இருக்கும். மெகா ஐ எப்போதும் ஞானத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது அனைத்தும் தெரியும் அதற்கு. வேஷத்திற்காக இது வந்திருக்கிறது அவ்வளவுதான். எப்ப வேணும்னாலும் தான் வேஷம் அல்ல என்று உணர்ந்து அந்த வேஷத்திலிருந்து வெளியே வர முடியும். நாம் விரும்பித்தான் இந்த வேஷத்தில் இருக்கிறோமோ என்ற சந்தேகமும் எனக்கு எழுகிறது. ஐ அம் நாட் கிராண்டடா நான் சொல்ல வரல. இன் ஜெனரலா நமக்கு அறியாமை என்பது நம்மை நாம் மறந்தது காரணம் தான். நம்ம திருப்பி நான் மெகா ஐன்னு புரிஞ்சுகிட்டு, ஐ ஆம் ஆல் அப்படிங்கிற கான்ஷியஸ்குள்ள போங்க. எல்லாத்தையுமே கண்ணாவா பாருங்க. எல்லாத்தையுமே அந்த பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக பாருங்க. இந்த ஞான பயிற்சியில தான் நம்ம இருக்கோம். இப்படி பண்ணி நம்ம நம்மை மெருகேற்றிக் கொள்ள முயற்சித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். இந்த ப்ராசஸ் அப்படியே போகட்டும். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். அட் தி சேம் டைம் இன்னைக்கு ஒரு டெப்த்தா அவர் புரிஞ்சுக்கும்போது, இது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தான் நமக்கு. அதாவது ஐ அம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் மறந்திருக்கேன் அப்படின்னா, என்ன நான் தான் நினைவூட்டிக்கணும். அப்போ சும்மா நாச்சுக்கு தான் நான் ஏமாத்திட்டு இருக்கேன். இப்ப நான் நினைச்சா கூட நான் பிரம்மம் என்று நானே அனைத்தும் இது வெறும் மாயை. ஏன்னா மாயைக்கு எல்லாம் லட்ச எக்ஸாம்பிள் நமக்கு சொல்றேன். எதுவுமே கேட்காதவனுக்கு கூட இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். பட் அனைத்தும் மாயை, இது வெறும் கற்பனை, கற்பனையில தான் எல்லாமே தெரியுதுன்னு 100 எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வச்சாச்சு. அப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் என்னை மறந்து விட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வேணும்னே மறந்த மாரி நீங்கள் நடிக்கிறீர்கள். ஏன்னா, இந்த கேரக்டர் ரோல் உங்களுக்கு அவ்வளோ புடிச்சு போயிருச்சு போல. சிவாஜி கணேசனுக்கு கேரக்டர் புடிச்ச மாதிரி. அதனால ரொம்ப புடிச்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு, அது நல்லாவே கொஞ்சம் மறந்த மாரி இருக்கட்டும். இது நல்லா தானே இருக்குன்னு சந்தோஷமாக அந்த கேரக்டரை பண்ணிட்டு இருக்கீங்க என்ற அந்த அமர்த்தனுபவின் நினைவுகள் எனக்கு வருகின்றன. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூத். ஆனால் இப்போதைக்கு இதையே நாம் ஒரு பதிலாக எடுத்துக் கொள்ளலாம் என்பது எனது பதில். இந்த ஒரு ஃபீலிங்கோட நம்ம ட்ரை பண்ணினா, இன்னும் ஃபாஸ்ட்டா தான் நம்ம ஞானி ஆவோம் என்ற காரணத்திற்காகவும், விடை தெரியவில்லை வேறு விடை என்ற காரணத்திற்காகவும், இதையே நான் பதிலாக வைக்கின்றேன். பிரம்மம் தன்னை மறந்து இந்த உலகத்தில் விளையாட முடியாது. அது தன்னை எப்போதும் நினைத்துக் கொண்டே தான் இங்கே ஜீவனாக, ஈஸ்வரனாக என்று பல்வேறு வடிவங்களிலே, பல்வேறு வேஷம் தரித்தது விளையாடிக் கொண்டிருக்கின்றது. அறியாமை என்பது இந்த உலகத்தில் எதுவும் இருக்க வழி இல்லை என்பதையே பதிலாக வைத்து இந்த கேள்வியை 2வது கேள்விக்கு பதிலாக நிறைவு செய்கின்றேன். எனக்கு புரிஞ்சதுன்னு தெரியல.